ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 64 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ஒரிஹிமேவை காட்டுறாங்க. ஒரு கைவிடப்பட்ட ஃபேக்டரியில அவளோட ஷுன்ஷுன்ரிக்காவை யூஸ் பண்ணி பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ட்ரைனிங் எடுத்து ரொம்பவும் டயர்ட் ஆயிரும். கரெக்டா அந்த இடத்துக்கு சேடு வந்துருவானா. ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. முன்னாடி சேடுக்கு அவனோட ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு அவனுக்கே தெரியாது. யோரைச்சி கொடுத்த பிராக்டிஸ்க்கு அப்புறம் தான் அவனோட பவரை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. சரி, ஒரிஹிமே எதுக்காண்டி பிராக்டிஸ் பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவளுக்கு பாத்தீங்கன்னா இச்சிகோக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா அவ இப்ப இருக்க லெவலுக்கு அவன் அளவுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ண முடியாதுல்ல. அதான் அவளுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். ஒன்னு சேட் என்ன சொல்லுவான், வேற என்ன, நம்ம அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த பவர்ஸ் எல்லாம் இச்சிகோ மூலியமா நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. கடைசி வரைக்கும் நம்ம அவன் கூட தான் இருக்க போறோம். அப்படின்னா நம்ம இந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே அவன் பவரை யூஸ் பண்ணி ஒரு குத்துவான் பாருங்க. பயங்கரமான பிளாஸ்ட். இந்த சத்தத்தை கேட்டுட்டு கண்டிப்பா ஊரே இங்க கிளம்பி வந்தாலும் வந்துரும்னு சொல்லிட்டு வெளுந்தடிச்சு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த இஷிடா, இவங்க வேற சோல் சொசைட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கம்முன்னு இல்லாம ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு திரியிறாங்க. என்ன மாதிரி சைலண்டா இருக்க மாட்டாங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். அப்படியே கட் பண்ணி நம்ம கோனை காட்டுறாங்க. ஆளு பஞ்சத்துல அடிபட்ட பரதேசி மாதிரி இருப்பான். மண்டையெல்லாம் பிஞ்சு பஞ்சு வெளியில வந்திருக்கும். இச்சுகவும் அப்படியே குறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். செவினிலேயே ஒன்று விட்டு, என்னோட ஃபீலிங்ஸை நீ என்னைக்காச்சும் மதிக்கிறியாடா, ஏன்டா இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ணேன்னு கதரும். வேற ஒன்றும் இல்லை, நம்ம கோனுக்கு ரூக்கியாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ தான் வரலையே. அதனால நாளைக்கு வேணா உன்னை நான் இஷிடா கிட்ட கூட்டு போறேன்பா. ஆனாலும் ஏத்துக்க முடியல. நீ சோல் ரீப்பர் பேட்சை வாங்கிட்டு அவளை அங்க கழட்டி விட்டு வந்துட்டியாடா, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டகராடா அப்படின்னு பயங்கரமா கத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பானா. நம்மால் கழுத்தோட பிடிச்சி, நல்லா புரிஞ்சுக்க, ரூக்கியாவை போட்டு தள்ள ட்ரை பண்ணாங்க. அதை தடுத்து அவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் போனேன், திருப்பி கூப்பிட்டு வர்றதுக்காக இல்லை. அது மட்டும் இல்லாம அங்க என்னென்னலாம் பஞ்சாயத்து போச்சுன்னு உனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால சைலண்டாருன்னு சொன்னா கேட்கவே மாட்டான். நீ தாண்டா இது எல்லாத்துக்குமே காரணம்னு கத்திட்டு இருப்பானா. கண்டுக்காம இச்சிகோ லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவான். அப்பவும் கோன் பாத்தீங்கன்னா விடாம புலம்பிட்டு இருப்பான். எனக்கு என் சிஸ்டரை பார்த்தே ஆகணும். ரூக்கியா சிஸ்டர் எங்க போன சிஸ்டர், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கதறி கீழே விழுந்து அழுதுட்டு இருப்பானா. மூடிட்டு பறானவன சைலண்டா படுத்துருவான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஒரிஹிமே சின்ன வயசுல இருக்கும்போது அவன் அந்த பனியில விளையாண்டுட்டு இருப்பான். அவங்க அண்ணன் கொடை பிடிச்சிக்கிட்டு அவகிட்ட ஜாலியா பேசிட்டு இருப்பான். இந்த விஷயம் அவளுக்கு கனவா வருமா. சோ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அவங்க அண்ணனை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவான். அந்த டைம் அவளுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா, சோல் சொசைட்டில ரூக்கியாவோட உயிரை காப்பாத்த அவன் அண்ணனா இருந்த பியாக்குயா குச்சிக்கு இடையில பூந்து அந்த கத்தி குத்த நெஞ்சில வாங்கினால, அந்த டைமுங்கும் போதே அவளுக்கு அவளோட அண்ணன் ஞாபகம் வந்திருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுவா. நம்ம அண்ணன் நம்ம கூட இல்லையேன்னு. இவ அழுதுகிட்டு இருக்கிறது நடுராத்திரி. அப்பங்கும் போது யாரோ காலிங் பெல் அடிப்பாங்க. இந்த நேரத்துல யாருன்னு வெளியில எட்டி பார்த்துட்டு டோரை ஓபன் பண்ணா நம்ம ஒரிஹிமேவோட அண்ணன். நான் ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டேன்மா. அவளுக்கு நான் ஷாக்கு. அண்ணனை பத்தி நினைச்சோம், அண்ணன் வந்துட்டானேன்னு. அந்த டைம் இங்க ரெஞ்சி கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பானா. அப்ப அவன் போன்ல ஹாலோ வந்திருக்குன்னு சொல்லி பீப் சவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும். உடனே பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு கிளம்புவான். இவங்க ரெண்டு பேரும் அவன் போறதை பார்த்துட்டு நடுராத்திரி வேலையா ஏதோ சரியில்லையேன்னு யோரைச்சியும் கிளம்பிடுவா. இங்க ஒரிஹிமே லூசு, அவன் அண்ணன் தான் செத்துட்டானே, வந்திருக்கிறது அவன் அண்ணன் தானா, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாம அவன் அண்ணனை நம்பி உள்ள கூப்பிட்டு வச்சு டீ எல்லாம் போட்டு விட்டுட்டு இருப்பான். அப்போ ஒரிஹிமேவோட அண்ணன், நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் சோல் சொசைட்டிக்கு போயிட்டேன், இப்ப நான் ஹாலோவா வரல, அதனால நீ என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாமா. அது மட்டும் இல்லாம நீ சோல் சொசைட்டிக்கு போனல அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அவளுக்கு ஷாக்கா இருக்கும். எப்படி இந்த விஷயம் உனக்கு தெரியும்னு. எல்லாமே எனக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்து எப்பவுமே உன்னை நினைச்சு நான் கவலைப்படுவேன், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகிடக்கூடாதுன்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு அவளுக்கு இப்ப கனவு செல்ல அந்த பனியில பன்னி அவ செஞ்சுக்கிட்டு இருப்பா. அவங்க அண்ணன் வந்து கொடை பிடிச்சான். அந்த விஷயத்த சொன்ன உடனே அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிரும். அதே டைம் இங்க தூங்கிட்டு இருந்த இச்சிகோவை ரெஞ்சி மேலே ஏறி உட்கார்ந்து எழுப்பி விடுவான். என்னடா இவ்வளோ கேஷுவலா தூங்கிட்டு இருக்க, நமக்கு ஒரு பிரச்சனை பானா. இந்த டைம்ல என்னடா பிரச்சனைன்னு கேட்டா, என் கூட வா, நம்ம சீக்கிரமா போகணும்பா. ஏன்டா ரூக்கியாவை காப்பாத்தும் போது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டோம், இது என்ன அவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா, நீ ஒருத்தன் போய் அந்த வேலையை பார்க்க வேண்டியதாண்டா, ஏன்டா என் உயிரை வாங்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அங்க கோன் டோரை திறந்துட்டு வந்து, ஏன்டா நைட்டு நேரம் நாய் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க, மனுஷன் நிம்மதியா தூங்க முடியலமானா. அவனை பார்த்தவனே இங்க ரெஞ்சிக்கு தூக்கி வாரி போடும். என்னடா இது ஒரு பொம்மை பேசுதுமா. நான் பேச மட்டும் இல்ல, நடக்கவும் செய்வேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்காவை பத்தி அவ்வளவு ஃபீல் பண்ணி பேசியிருக்கேன், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மதிக்காம கொரட்டை விட்டு தூங்கி இருப்பேன் அப்படின்னு கத்திக்கிட்டே வரும். உடனே அதை பிடிச்ச அமுக்கி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ரெஞ்சி நோண்டுவான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்குள்ள சோல் கேண்டி இருக்குதுன்னு. இதுதான் விஷயமா அப்படின்ட்டு மறுபடியும் வாய்க்குள்ளேயே போட்டு விட்டு குலுக்குன்னு குலுக்குவான். ஐயோ என் உயிரை வாங்குறானேன்னு அது கதரும். கண்டுக்கவே மாட்டான். சரி, எதுக்காக நைட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, சோல் பேஜர்ல ஒரு ஸ்டேஞ்சான மெசேஜ் ஒன்று வந்திருக்காமா. அது மட்டும்
மட்டும் இல்லாம அது ஒரு ஸ்டேஞ்சான ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர். உன்னால ஃபீல் பண்ண முடியுதான்னு கேட்பான். என்னன்னு நம்ம பையன் செக் பண்ணி பார்க்கும்போது அது நம்ம ஒரிஹிமே வீட்டு பக்கத்துல இருந்து வரும். அவ்வளவுதான், அட லூசு பையில வந்த உடனே இதை சொல்ல மாட்டியாடான்னு படன்னு அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. என்ன நம்ம பையன் பாடிக்கு கீழே கோன் மாட்டிக்குவான். பாவம், அவன் நிலைமை அப்படி இருக்குது. இங்க ஒரிஹிமே கிட்ட அவன் அண்ணன் அப்படியே நார்மலா எப்பவும் போல பேசிட்டு இருப்பான், பழைய விஷயத்தெல்லாம் கிண்டி கிளறி. அப்ப திடீர்னு ஆமா என்னை பத்தி நீ கனவு காணும் போது ஏதாச்சும் உன்னைய ட்ரபிள் பண்ணுதான்னு கேட்பான். அப்போ ஒரிஹிமேக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நின்றுட்டு இருக்கும். அவ ஷாக் ஆயிருவா. இங்க இஷிடா படிச்சுட்டு இருப்பானா, அவனுக்கும் ஏதோ ஸ்டேஞ்சா ஃபீல் ஆகும். சேடுமே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஒரிஹிமேக்கு பிரச்சனை, அவளை காப்பாத்தணும்ட்டு வேகமா கிளம்புவான். அதே நேரம் இங்க ஒரிஹிமே, ஆமா என்னோட கனவை பத்தி உனக்கு எப்படி பிரதர் தெரியும்னு கேட்பா. அப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனமா, நம்ம ஏன் வெளியில போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா காத்து வாங்க கூடாது அப்படின்னு கேட்ட உடனே ஒரிஹிமே அப்படியே முழிப்பான். அதான் ஏதோ சரியில்லைன்னு தோணுது இல்ல, தப்பிச்சு ஓட வேண்டியதானே. இப்படியே பேந்த முழிச்சா இங்க நம்ம பயலுக்கு அடிச்சு புடிச்ச அத்தனை பேர் ஒரிஹிமே வீட்டு பக்கம் வந்தா அங்க ஒரு பெரிய கேட் ஒன்னு இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருப்பானுங்க. இங்க ஒரிஹிமேவோட அண்ணன், வா போலாம், எதை பத்தியும் கவலைப்படாத என்ன ஒண்ணு, அவளும் கை கொடுத்துட்டு போவா. ஏன்னா இன்னுமே அவன் அண்ணன் தான் நினைச்சிட்டு இருக்கான் அந்த லூசு. இங்க இவனுக்கு வந்து பார்த்துட்டு என்னன்னு முழிச்சிட்டு இருந்தானுங்கல்ல. ரெஞ்சி என்ன சொல்லுவான், இது வந்து கேட் ஆஃப் ஹெல் ஆமா, யாரா இருந்தாலும் உள்ள இழுத்துறோம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க சேடு மத்தவங்க எல்லாம் வந்துருவாங்க. அப்ப ஒரிஹிமே கத்திக்கிட்டே உள்ள பறந்து போவா. அதை பார்த்தோன்னே நம்ம பைய கடுப்பாயி அந்த மொத்த கேட்டையும் உடைக்கிறதுக்காக கத்திய வச்சு ஒரு வெட்டுவான். ஆனா அது டப்புன்னு மறைஞ்சிரும். உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. அந்த டைம் இவங்களை பார்த்த மாதிரி ஒரு 3 பேர் வந்து நிப்பாங்க. அதுவும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு. இவங்க யாரு என்னன்னு தெரியல, ஆனா புதுசா பிரச்சனையை கிளப்ப வந்துட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. இனி கடத்தப்பட்ட ஒரிஹிமேவை நம்மளுக்கு காப்பாத்தினாங்களா இல்ல காவு கொடுத்தாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.